ரொம்பவே டேஸ்ட்டான ஆரஞ்சு குல்ஃபி பெரிய பெரிய ஹோட்டல்லையோ ரெஸ்டாரண்ட்லேயோ கிடைக்கிற இந்த குல்ஃபியை நம்ம வீட்டிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த ஆரஞ்சு குல்ஃபியோட டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 4 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஆரஞ்சை மேல் டாப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. டேமேஜ் எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்பூனையும் கத்தியும் வச்சு உள்ளே இருக்கிறத எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம குல்ஃபியோட மோல்டு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 500 ml 1/2 லிட்டர் மில்க் சேர்த்திக்கோங்க. அது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துட்டு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சிடுங்க கட்டி இல்லாமல். பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. பாதி அளவுக்கு சுண்டனதும் அது கூடவே நம்ம கரைச்சி வச்ச மில்க் பவுடரை சேர்த்திக்கலாம். 15லேருந்து 20 முந்திரியை கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அரைச்சிருக்கேன். அந்த முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க. கலரிட்டே இருங்க. அது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கலாம். சுகரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா பாலை சுண்ட வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வரும். இதுதான் கரெக்டான குல்ஃபி ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்த உடனேயும் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அந்த குல்ஃபியை சேர்த்திக்கோங்க. அது கூடவே 1.5 கிளாஸ் அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸையும் பல்ஃபையும் சேர்த்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த குல்ஃபியை ஆரஞ்ச் மோல்டில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணின முந்திரி பாதாமை சேர்த்துட்டு 8 to 12 hours ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரொம்ப டேஸ்டான ஒரு ஆரஞ்சு குல்ஃபி வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இந்த குல்ஃபி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த குல்ஃபியை விரும்பி கேட்பாங்க. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடிக்கு உங்ககிட்ட செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த குல்ஃபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.